இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃப்யூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே போல் அப்ளிகேஷன் இன்டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்னொரு ரெக்வஸ்ட்டும் இருக்குது. இந்த சேனல் ஆரம்பித்தது எக்ஸ்க்ளூசிவாக படிச்சுட்ருக்க ஸ்டூடெண்ட்டுக்கான இன்டர்ன்ஷிப்காகவும் படித்து முடித்து வேலை தேடுறவங்களுக்காகவும் ஆரம்பித்த இந்த சேனல் இது வரைக்கும் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகவே இல்லை. இந்த சேனல் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும்போது நிஜமாகவே நீட் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது படிச்சுட்ருக்காங்க, வேலை தேடிட்டு இருக்காங்க, இல்லை படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும்னா அவங்களுக்கு இந்த சேனல் லிங்கை கொடுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஆர்டிஓ அப்படிங்கிற டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே இருக்கிற இந்த ஆர்கனைசேஷனில் இன்னொரு பிரான்ச்சு டிஃபென்ஸ் ஜியோ இன்ஃபர்மேட்டிக் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற பெய்டு இன்டர்ன்ஷிப்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பெய்டு இன்டர்ன்ஷிப் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் இல்லை சயின்ஸ் ஸ்ட்ரீமில் யூஜி பிஜி படிச்சுட்ருக்க ஸ்டூடெண்ட்டுக்கான இந்த இன்டர்ன்ஷிப்க்கு சேலரி உண்டு. அதுவும் இல்லாமல் ஒரு ரொம்ப வேல்யூபிளான ஒரு சர்டிஃபிகேட்டும் உண்டு அட் த எண்ட் ஆஃப் த இன்டர்ன்ஷிப். ஸோ இதோடைய அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து 15th December 2025க்கு முன்னாடி அவங்களுக்கு ரீச் ஆகிருக்கணும் த்ரோ ஸ்பீட் போஸ்ட்டு. ஸோ இதோடைய டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். இந்த டிஃபென்ஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இவங்க வந்து டிஃபென்ஸ் ஜியோ இன்ஃபர்மேட்டிக் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இவங்க வந்து இப்போ படிச்சிட்ருக்கிற நல்ல ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 6 months பெய்டு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பெய்டு இன்டர்ன்ஷிப் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூஜி படித்தவங்களுக்கு, அதாவது பிடெக் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு 2 வேகன்சியும், சிவில் இன்ஜினியரிங்க்கு 1 வேகன்சியும் இருக்குது. இதோட மந்த்லி ஸ்டைப்பண்ட் ரெண்டுக்குமே 5000 தான். ரெண்டுமே 6 months டியூரேஷன் தான். இது வந்து சண்டிகாரில் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து சண்டிகார் செக்டார் 37A சண்டிகார். ஸோ இங்கே தான் நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ண போகிறீங்க. அடுத்தது போஸ்ட் கிராஜுவேட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. போஸ்ட் கிராஜுவேட் வந்து ரிமோட் சென்சிங் அண்டு ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ரிமோட் சென்சிங் படிச்சுட்ருக்கலாம், இல்லை ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிச்சுட்ருக்கலாம். இதில் 2 வேகன்சி இருக்குது. இதுக்கும் ஸ்டைஃபண்ட் 5000 தான். இது 6 months டியூரேஷன். இதுவும் சண்டிகாரில் தான் இந்த வேகன்சியும் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ஃபுல் டைம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் படிச்சுட்ருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். அது ஃபஸ்ட்டு விஷயம். கிராஜுவேட், அதாவது யூஜியோ இல்லை பிஜியோ படிச்சுட்ருக்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸு. இந்த இன்டர்ன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இது 6 monthsக்கான இன்டர்ன்ஷிப்பு. ஃபஸ்ட்டு 3 months வந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்கணும். அடுத்த ஃபஸ்ட்டு 3 months வந்து ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும். அடுத்த 3 monthsல ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்கணும். ஸோ இந்த கம்ப்ளீஷன் ஆஃப் ட்ரைனிங்கில் அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்தப்புறம் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கிற இந்த டிஆர்டிஓ கொடுக்குற சர்டிஃபிகேட் ரொம்ப வேலிட். அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னா, இந்த பெய்டு இன்டர்ன்ஷிப்கான அந்த ஸ்டூடெண்ட்ஸு 7.5 சிஜிபிஏ வச்சுருக்கணும். இல்லை மார்க் அப்படின்னா 75% மேலே நீங்கள் கடைசியாக நீங்கள் என்ன செமஸ்டர் எழுதினீங்களோ அது வரைக்கும் அந்த மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். அதே மாதிரி நீங்கள் படிச்சுட்ருக்க காலேஜில் இருக்கிற பிரின்ஸிபலோ ஹெச்ஓடியோ அவங்க தான் இவங்களுக்கு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்து இந்த பெய்டு இன்டர்ன்ஷிப் இவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ரெக்வஸ்ட் லெட்டரும் அதே மாதிரி அவங்க ஒரு பெர்மிஷன் கொடுக்கணும் உங்களுக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். முக்கியமாக உங்களோட ஏஜ் வந்து பிலோ 28 yearsஆக இருக்கணும். அதே மாதிரி எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் செமஸ்டர் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அந்த 75% ஆர் 7.5% சிஜிபிஏ. இது எப்படி எடுக்க போகிறாங்கன்னா ஒரு ஆன்லைன் ஒரு டெலிஃபோனிக் இன்டர்வியூ இருக்குது. இது இல்லாமல் உங்களோட வெரிஃபிகேஷன், உங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி செலக்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸு இப்போ அப்ளை பண்ணுறது ஒரு 1000 பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னாலும் செலக்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அவங்க இமெயில் ஐடி, அப்ளிகேஷனில் நீங்கள் என்ன இமெயில் ஐடி, பர்சனல் இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு அவங்களே மெயில் அனுப்புவாங்க நீங்கள் செலக்டட் அப்படின்னு. பட் செலக்ட் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த இன்ஃபர்மேஷனும் டிஆர்டிஓலேருந்து வராது. ஸோ ரிஜெக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெயில் வரலன்னா ஓகே நம்மளோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்களாவே எடுத்துக்கலாம். அதை தவிர வேறு கம்யூனிகேஷன் எதுவும் வராது.
இந்த செலெக்ஷன் அப்படின்றது கம்ப்ளீட்டாக மெரிட்டில். அதே மாதிரி வந்துட்டு இது வந்து இந்த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி மெரிட்டு. இதை தவிர வந்துட்டு வேறு எந்த கம்யூனிகேஷனும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. மெரிட்டில் வர அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மாத்திரம்தான் அவங்க உங்கள் இமெயில் ஐடியில் கம்யூனிகேஷன் கொடுப்பாங்க. இந்த ப்ரொசீஜர், இந்த அப்ளிகேஷன் வந்து என்ன ப்ரொசீஜரில் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்பீட் போஸ்ட்டில் நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் அனுப்பணும். இது வந்து ஆன்லைன் இல்லை, ஆஃப்லைன் அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து மேலே என்வலப்புக்கு மேலே அப்ளிகேஷன் ஃபார் பெய்டு இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ச் கோடு, நீங்கள் சிஎஸ்சியா இல்லை சிவிலா அப்படின்றத மென்ஷன் பண்ணி, தி டைரக்டர் டிஃபென்ஸ் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், டிஃபென்ஸ் ஆர் அண்ட் டி ஆர்கனைசேஷன், செக்டார் 37A, சண்டிகர் 160036 அப்படின்ற அட்ரஸ்க்கு, அதே மாதிரி 2HRT டிவிஷன் அப்படின்ற அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, director.dgre@gov.in. இதுதான் வந்து இமெயில் ஐடி அவங்க கொடுத்துருக்க இமெயில் ஐடி. முக்கியமாக நீங்கள் சண்டிகாரில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கான எந்த நீங்கள் தங்குறதுக்கோ இல்லை மற்ற எக்ஸ்பென்சஸ்க்கோ அவங்க எந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு தரமாட்டாங்க. அது மாதிரி ஸ்டைப்பன் அப்படின்றது ஃபஸ்ட்டு மந்த்லேருந்தே வராது. 3 months நீங்கள் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் ஒரு ஸ்டைப்பன் வரும். 3 monthsக்கான இன்டர்ன்ஷிப் முழுக்க அந்த சேலரி வரும். அதுக்கப்புறம் 6 months நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது மீதி இருக்கிற அந்த 3 monthsக்கான சேலரி உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். உங்கள் அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆகும். எந்த விதத்துலையும் கையில் கேஷாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ கொடுக்கும்போது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுங்க. 6 months முடிச்சப்புறம் உங்களோட அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ண அப்புறம் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்து அவங்க தருவாங்க. அதே மாதிரி வந்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஜாயினிங் டைமில் ஒருவேளை நீங்கள் செலக்டட் இமெயில் வந்துருச்சு உங்களுக்கு அப்படின்னா என்ன கொடுக்கணும்னா, பொனஃபைட் சர்டிஃபிகேட், நீங்கள் படிச்சுட்டு இருக்க காலேஜ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அதே காலேஜ் லெட்டர் ஹெட்டில் கொடுக்கணும். அதே மாதிரி போலீஸ் வெரிஃபிகேஷன், நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்களோ என்ன உங்களோட சிட்டியோ அந்த சிட்டியிலேருந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் கொடுக்கணும். அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் அதெல்லாமே இந்தியன் அஃபிஷியல் சீக்ரெட் ஆக்ட் 1923 படி இருக்கணும். அதே மாதிரி இன்டர்ன் வந்து ஐடி ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்க்கு கீழே வருது. டைம் ஆஃப் செலெக்ஷனில் நீங்கள் ஆதார் ஒரிஜினல் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். இது இல்லாமல் 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப். அதே மாதிரி என்னென்ன பிடெக்கோ நீங்கள் எம்டெக்கோ இல்லை என்ன படிச்சுட்டு இருந்தாலும் சரி, அதுக்கான அந்த எத்தனை செமஸ்டர் நீங்கள் இது வரைக்கும் எழுதியிருக்கீங்களோ அந்த செமஸ்டருக்கான மார்க் ஷீட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி வந்துட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து வேறு என்ன இருக்குது, வேறு என்ன ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுக்கணும். ஆனால் அது வந்து வெரிஃபிகேஷனுக்கு மட்டும்தான், அதை திருப்பி அவங்க கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வேறு என்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு இமெயில் வருதோ அது எல்லாமே நீங்கள் ஜாயினிங் டைமில் நீங்கள் கொண்டு போய் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த அப்ளிகேஷன் வந்து என்றைக்கு ரீச் ஆகும்னா 15th December 2025 அன்னைக்கு அஃபிஷியல் டைமுக்கு முன்னாடி அவங்களுக்கு ரீச் ஆயிடணும். அதே மாதிரி அவங்க வந்து எப்போ இன்டிமேஷன் கொடுப்பாங்க அப்படின்னா, செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் வீக் ஆஃப் December 2025 இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது 1st January 2026. இங்கே கொடுத்துருக்க இந்த லிங்க்கில் அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இதையே டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கை கொடுத்துட்றேன். நீங்கள் அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துருங்க. அது இல்லாமல் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு நோட்டிஃபிகேஷனில் கீழே கடைசி பேஜில் இருக்குது. நீங்கள் அதை தான் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து ஃபில்அப் பண்ணணும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு அதுக்கு கீழே கொடுத்துருக்க அப்ளிகேஷன் விஷயங்கள் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதை தான் நீங்கள் என்வலப்பில் வச்சு அனுப்ப போகிறீங்க. ஸோ அதை அந்த டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அனுப்புறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனையும் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.